நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசென்ட் டேஸாவே நம்ம சென்னை நகர்ல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும், பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்குமான சலசலப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சென்னை நகர்ல ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் ஒரு புரொட்டஸ்ட் ஒண்ணு பண்ணாங்க. அந்த புரொட்டஸ்டுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவா என்ன இருந்ததுன்னா, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கள தடை செய்யணும். அதாவது பைக் டாக்ஸிய நம்ம சென்னை நகர்ல அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த புரொட்டஸ்டுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருந்தது. இதன் விளைவாக இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த சர்க்குலர் ஆனது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வெளிவந்திருக்கு. இந்த சர்க்குலர்ல இவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்காக பைக்ஸை யூஸ் பண்றவங்க, அதாவது பைக் ஓட்டுறவங்க தான், அவங்க பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க தான் அவங்க ரெஃபர் பண்றாங்க. இவங்க ஏதாவது வயலேஷன்ஸ்ல ஈடுபடுறாங்களா அப்படின்றத செக் பண்ணி டெய்லி பேசிஸ்ல ஒரு ஆடிட் ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா ஒரு சலசலப்பு ஒன்று ஏற்பட்டது. அதாவது பைக் டாக்ஸியை தடை செஞ்சிட போறாங்க அப்படின்ற மாதிரி அறிக்கைகள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த சர்க்குலர்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெய்லி பேசிஸ்ல எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுங்க. யாரெல்லாம் வயலேட் பண்றாங்களோ அவங்கள கணக்கெடுத்து டெய்லி பேசிஸ்ல ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அடுத்ததா இந்த வீடியோல எதனால ஆட்டோ ஓட்டுநர்கள் பைக் டாக்ஸிஸை தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதா இருக்கா, எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சு வராங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகளை பைக் டாக்ஸி ஓட்டி வர நண்பர்கள் சந்திச்சு வராங்க, இதற்கு ஏதாவது தீர்வு இருக்குமா போன்ற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதலாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்றது தான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியுது. அவங்களுடைய வருமானம் பாதி ஆயிடுச்சு. இதற்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆட்டோஸ் வந்துருச்சு. அதே மாதிரி பைக் டாக்ஸிஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, எங்களால் எங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சென்னை நகரை பொறுத்தவரையில் ஒரு 75,000 ஒரு 80,000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பேருடைய இன்கம் பாதிக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு வருத்தமாகவும் ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கான மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுது அப்படின்றது அவங்களுடைய நியாயமான விஷயம் தான். பட் மற்றவங்களை தடை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றது நியாயமான விஷயமா எனக்கு தெரியல. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்னை நகரில் சைக்கிள் ரிக்ஷா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. சைக்கிள் ரிக்ஷா இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சைக்கிள் ரிக்ஷாவை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டும் இருக்கும். இப்போ அந்த சைக்கிள் ரிக்ஷாலாம் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. அந்த சைக்கிள் ரிக்ஷாவெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணது இந்த ஆட்டோக்கள் தான். அப்போ அந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுநர்கள்லாம் நீங்கள் ஆட்டோஸை தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தாங்கன்னா, எப்படி அந்த கோரிக்கை ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. காலம் மாற மாற மக்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடும் மாறிட்டே இருக்க போகுது. ஒரு காலத்தில் ஜட்கா வண்டி அதிகமாக இருந்தது, அதுக்கப்புறம் கை ரிக்ஷா அதிகமாக இருந்தது, சைக்கிள் ரிக்ஷா அதிகமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோஸ் நிறைய வந்தது, கால் டாக்ஸிஸ் நிறைய வந்தது. இன்னைக்கு பைக் டாக்ஸிஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ யாருமே இந்த என்டையர் எவல்யூஷன்லையுமே பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே ஒருத்தரை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருமே கோரிக்கை வைக்கல. அப்படி வச்சுருந்தாங்கன்னா, கை ரிக்ஷா எடுக்கிறவங்க சைக்கிள் ரிக்ஷா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருப்பாங்க, தடை வைக்க கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுநர்கள் ஆட்டோஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் கலந்து இருக்கிறது தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிஸ்டம். நீங்க இருக்கக்கூடாது, நாங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ஒரு ஃபேரான ஒரு சிஸ்டமா தெரியல. அவங்களுடைய இரண்டாவது கோரிக்கை எனக்கு ரொம்பவே நியாயமாப்படுது. நாங்கெல்லாம் எப்படி எல்லோ போர்டு வண்டி ஓட்டுறோம், அதே மாதிரி நாங்கள் பேட்ஜ் எல்லாம் எடுத்து ஓட்டுறோம், அதே மாதிரி தானே நீங்களும் ஓட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ஒயிட் போர்டு வண்டியை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் பைக் டாக்ஸிஸ்க்கு தடை விதிக்கல அப்படின்னாலுமே ஒரு ஒயிட் போர்டு வண்டியை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுன்றது சரியான விஷயமா எனக்கு தெரியல. இதை பொறுத்தவரையில ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்ற விஷயம் நியாயமா தான் இருக்கு. அப்படின்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் ஒரு எல்லோ நம்பர் பிளேட் கொடுத்தா கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா அது ஒரு ஃபேரான டீல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மூன்றாவதா நம்ம பார்க்க போற விஷயம் மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்றது தான். ஒரு காலத்துல நிறைய பேர் கை ரிக்ஷால போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மனிதனை எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாரும் சைக்கிள் ரிக்ஷாக்கு மூவ் ஆனாங்க. ஏன்னா ஒரு கை ரிக்ஷால போறத விட ஒரு சைக்கிள் ரிக்ஷால வேகமா போயிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய பேர் சைக்கிள் ரிக்ஷால பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் காலம் வேகம் எடுக்க, அதாவது டைம் அப்படின்றது பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சைக்கிள் ரிக்ஷால எப்போ மிதிச்சு இவங்க போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில நிறைய பேர் எல்லாருமே ஆட்டோவுக்கு மூவ் ஆனாங்க. அப்போ மக்கள் எதை நோக்கி மூவ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வேகமாக போக முடியும், அட் த சேம் டைம் சீப்பாக போக முடியும் அப்படின்ற இந்த ஆப்ஷனை மைண்டில் வச்சு தான் மக்கள் டிசைட் பண்ணுறாங்க. நாங்கள் சைக்கிள் ரிக்ஷாவில் தான் போவோம், ஆட்டோவில் தான் போவோம், பைக் டாக்ஸியில் தான் போவோம் அப்படின்னு சொல்லி மக்கள்
என்னைக்குமே முடிவெடுக்கிறதில்ல. அவங்களுடைய டிசிஷன் எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, எதில போனா நான் ஃபாஸ்ட்டா போகலாம், எதில போனா எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ற இந்த 2 விஷயத்த மட்டும் தான் மக்கள் யோசிப்பாங்க. இத வச்சு பார்க்கும்போது ஒரு ஆட்டோல போறத விட பைக் டாக்ஸில போறது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டூ பி காஸ்ட் எஃபெக்டிவ். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்டோல போறத விட ஒரு பைக் டாக்ஸில போகும்போது மக்கள் இன்னுமே ஃபாஸ்ட்டா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஒரு டிராஃபிக்ல ஒரு ஆட்டோல போய் நிக்கிறத விட ஒரு பைக்ல போய் நிக்கிறது அப்படின்றது அந்த டிராஃபிக்கை ஸ்கிப் த்ரூ பண்ணி போறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். பூந்து பூந்து கூட ஈஸியா போயிட முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டோ போக முடியாத ஒரு சந்துல கூட ஒரு பைக் டாக்ஸியால போக முடியும். ஒரு பைக் டாக்ஸி ஆப்பரேட்டரால போக முடியும். அவங்க லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ரீச்ச பொதுமக்களுக்கு குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கான ரீச்ச வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் குடுக்கிறத விட ஒரு பைக் டாக்ஸி ஓட்டுநரால குடுக்க முடியும். அதனால தான் மக்கள் வந்து பைக் டாக்ஸிஸ பிரிஃபர் பண்றாங்க. இது 2 தரப்பினரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா இதுக்கு ஒரு ஃபேர் டீல அவங்களால எட்ட முடியும். இந்த வீடியோவோட இறுதியா பைக் டாக்ஸினால என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். நார்மலா நம்ம ஒரு பைக் ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா, பைக் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தான் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ வண்டி என் பேர்ல இருக்கு அப்படின்னா, எனக்கு மட்டும் தான் நான் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேன். பின்னாடி யாராவது உட்கார்ந்து வராரு அப்படின்னா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் இருக்காது. அது என்னுடைய குடும்பத்தினரா இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆள வண்டியில ஏத்தும்போது, இதனால மிகப்பெரிய அளவிலான ஒரு சேலஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு விபத்து ஒண்ணு நேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த வண்டி ஓட்டுனவருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆனது இருக்கும். ஆனா இந்த வண்டியில பின்னாடி உட்கார்ந்தவருக்கு இன்சூரன்ஸ் கவர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. ஒருவேளை பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற நபர் அந்த விபத்துல இறக்க நேரிட்டால் அவருக்கான இன்சூரன்ஸை யார் கிளைம் பண்ணி கொடுப்பா அப்படின்றது தான் அரசாங்கம் வைக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அரசாங்கம் அப்படின்றத நான் கோர்ட் அப்படின்னு கூட சொல்லுவேன். அவங்க கேட்கிற மிக முக்கியமான கேள்வி தான், ஒருவேளை ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி நியாயமானதா அப்படின்னு கேட்டா 100% நியாயமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதற்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்றவங்களுக்கும் நம்மளால இன்சூரன்ஸ் போட முடியும். அதாவது எனக்கு மட்டும் இன்சூரன்ஸ் போடாம பைக்ல பின்னாடி உட்கார்ந்து வர்றவங்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரியான இன்சூரன்ஸை இந்த பைக் ரைடர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ரிகாஷனரி மெஷரா அது இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் கிளைம் செய்து கொடுக்க முடியும். சப்போஸ் அந்த ரைடருக்கு எதுவும் ஆகலை, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்க அவங்க சொந்த காசை விட்டு அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க கிளைமை வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு எடுத்து கொடுக்க முடியும். இது நிச்சயமாக ஒரு ஃபேர் டீலாக இருக்கும். அப்போது இந்த அக்ரிகேட்டர் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பைக்கை இந்த மாதிரி பைக் ரைடர்ஸ் வந்து அவங்களுடைய ஆப்பில் என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கணும், பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க, அதை ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை நிச்சயமா தவிர்க்க முடியும். இரண்டாவது ஒரு பிரச்சனையா சொல்றது என்னன்னா, பைக் டாக்ஸி அந்த அளவுக்கு சேஃப் இல்ல. பைக் டாக்ஸிஸ்ல ஒரு சில அபியூசஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பைக் டாக்ஸில மட்டும் இல்ல. எந்த வாகனத்துல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, ஆட்டோல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, தப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் இதை ஓட்டி தான் தப்பு செய்வான், அதை ஓட்டி தான் தப்பு செய்வான் அப்படின்றது கிடையாது. நல்லவனா இருக்கணும் அப்படின்றவங்க இதில் ஓட்டினாலும் எதை ஓட்டினாலும் நல்லவங்க தான் இருப்பாங்க. ஸோ பைக் டாக்ஸிஸ்னால அப்யூசஸ் நடக்குது அப்படின்றத முன்னிறுத்தி அதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது எனக்கு ஃபேர் டீலாக தெரியல. அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க நிறைய டிராஃபிக் வயலேஷன் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நடக்குதா அப்படின்னு கேட்டால் எஸ், அட் டைம்ஸ் நடக்குது. இது பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க மட்டும் இல்லை, ஃபுட் டெலிவரி செய்கிற நண்பர்களும் அட் டைம்ஸ் வேகமாக டெலிவர் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அதனால் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல 60 70 அப்படின்னு போனாங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து தான் ஆகணும். இதை மீறுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய லைசன்ஸோ இல்லைன்னா அவங்க ஒரு பெனால்ட்டியோ, லைசன்ஸோடைய கேன்சலேஷனோ இல்லை பெனால்ட்டியோ அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது நான் முதல்ல காட்டின அந்த சர்க்குலரும் இதுதான் மீன் பண்ணுது. யாரெல்லாம் வயலேட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சர்க்குலருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதற்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டால், பைக்கில் வந்து எப்படி வந்து இந்த ஸ்கூல் வேன்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்பீட் ரெகுலேட்டர் இருக்கோ, அதே மாதிரியான ஒரு ரெகுலேட்டர் இல்லை ஒரு த்ராட்டில் ரெகுலேட் பண்ணுற விஷயம் வந்து பைக்ஸ்லேயும் ஃபிட் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் ஆன் போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பைக் டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ்க்கு, அதாவது பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஹை ஸ்பீட்ஸை தவிர்க்க முடியும். 40 50 தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை அந்த மாதிரியான ஒரு கேஜெட்டையோ எதையோ வண்டியில் பொறுத்திருந்தீங்கன்னா தான், ஸ்பீட் கவர்னரை வண்டியில் பொறுத்திருந்தீங்கன்னா தான்
நீங்கள் என்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக இந்த விஷயத்தையும் தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் கால் டாக்ஸிலாம் போய் நீங்கள் போட் பண்ணீங்க, ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் உங்கள் கால் டாக்ஸி அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வண்டியை அவங்க தரோவாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க உங்கள ஓட்ட விடுவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வரணும். பின்னாடி உட்கார்ந்து வர்றதுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கா? அதே மாதிரி ஏதாவது ஸ்பீட் கவர்னர் இன்ஸ்டால் பண்ணா தான் நீங்க எங்க கம்பெனியில ஓட்ட முடியும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நிச்சயமா பெரிய அளவுல விபத்துக்கள நம்மளால தவிர்க்க முடியும். இந்த பைக் டாக்ஸி மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சென்னை, கோயம்புத்தூர் மாரியான பெருநகரங்கள்ல தான் இருக்கு. ஸோ இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நகரத்துல எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருந்தா மட்டும் தான் அது ஒரு ஃபேர் டீலா இருக்கும். நாங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது மோனோபோலி. நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு நியாயமும் தெரியல. அவங்களும் இருக்கணும், நாங்களும் இருக்கணும் அப்படின்றது தான் நல்ல ஒரு எக்கோசிஸ்டம். ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களும் பண்ணட்டும், நம்மளும் பண்ணணும் அப்படின்னு இருந்தா மட்டும் தான் நிச்சயமா அது ஒரு ஃபேர் டீலா இருக்கும். ஏன்னா இவங்கள நம்பியும் ஆட்டோ ஓட்டுநர்கள நம்பியும் குடும்பம் இருக்கு. அதே மாரி பைக் டாக்ஸிஸ நம்பி வேலை கிடைக்காம நெறைய இளைஞர்கள் வந்து பைக் டாக்ஸிஸ் ஓட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்க வீட்ல இருக்கிற குழந்தைகள் உட்பட எல்லாரும் சாப்பிடுறாங்க அப்படின்னா, அது இந்த பைக் டாக்ஸி இந்த வருமானத்த நம்பி தான் இருக்கு. ஸோ இவங்களோட வருமானமும் கெடக்கூடாது, அவங்களோட வருமானமும் கெடக்கூடாது அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் மாரியான விஷயங்கள கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பீட் லிமிட்டர் கொண்டு வரலாம். இன் அடிஷன் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க தான் குற்றம் செய்றாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு இருந்தது அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கூட அவங்கள ஆன்போர்ட் பண்ணலாம். தப்பில்ல. இது பைக் டாக்ஸிஸ்க்கும் இல்ல, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இல்ல. ஐடி எம்ப்ளாயி ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, சரியான ஒரு ஆள வந்து சரியான இடத்துல உட்கார வைக்கிறதுன்றது ஒரு ஃபேரான விஷயமா இருக்கும். ஏதாவது கிரிமினல் பேக்கிரவுண்டு, எக்ஸிஸ்டிங் கிரிமினல் பேக்கிரவுண்டு இருந்து, அவங்க வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்றதுக்கான சான்ஸோ, இல்லன்னா திருடுறதுக்கான சான்சஸோ நெறைய இருக்கு. ஸோ கிரிமினல் ரெக்கார்டு செக் பண்ணும்போது, ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் விஷயத்த நம்ம ஆட்டோமேட்டிக்கா சார்ட் அவுட் பண்ணி, அத சிஸ்டம்ல இல்லாம செய்ய முடியும். ஸோ நெறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தும்போது, ஒரு ஃபேர் டீல நம்மளால ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும், பைக் ஓட்டுநர்களுக்கும் கொண்டு வர முடியும் அப்படின்றத கொண்டு வர முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்றது. இதே மாரி சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.